அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 16/8/2026 அன்று நடைபெற்ற 30 வினாக்களை கொண்ட ஒரு மாதிரி தேர்வு. அதனுடைய விடைகளை இப்ப விரிவாக்கமா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கன்டின்யூ பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை உடனுக்குடன் ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது? நம்பர் 8. ஓகேங்களா, 8 எலும்புகளால் ஆனது. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னன்னா பெரிய லெசனா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெசன் போயிடுறாங்க. அல்லது இந்த பெரிய லெசனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த லெசனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல வந்து படிப்பாங்க. இது ரெண்டுமே தப்பு. ஏன் அப்படின்னா, பெரிய லெசனா இருந்தாலும் இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஒரு சின்ன லெசன்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் இதுலயுமே கொடுக்குறாங்க எம்ஆர்பில. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில பார்ட்ஸை வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தடுத்த யூனிட்டுக்கு நம்ம வேகமா மூவ் பண்ணி போறதுக்கு பார்க்கணும். இதை ஸ்கிப் பண்ணிடவும் கூடாது. இதுல இருந்து கேட்கக்கூடிய எளிமையான கேள்விகள் நமக்கு கட்டாயம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்க யூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 8 எலும்புகள் அப்படின்னா, மண்டையோடு 8 எலும்புகள், முகம்னா ஒரு 14 எலும்புகள், முதுகெலும்பு கோவை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 33 எலும்புகள், மார்பு எலும்புகள் அப்படின்னும் போது ஒரு 25, கையெலும்புகள் அப்படின்னா ஒரு 64, கால் எலும்புகள் 62 அப்படின்னு வரும். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் கண்டிப்பா இந்த நம்பர்ஸை வந்து நம்ம படிச்சிருக்கணும். இதுக்கு உள்ளார பார்த்தோம்னா அந்த 62 எங்க இருக்கு, 64 கைகள் எலும்புகள் எங்க இருக்கு அப்படின்ற அந்த விளக்கம்லாம் வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க செகண்டரியா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரியான முக்கியமான பாகங்கள் என்ன, அதோடைய நம்பர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்து போறது வசதியா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நார்த்தன்மை உள்ள மூட்டுகள் எவை? எஸ், சேம் லெசன். இதே போலதான் நம்மளும் இதையும் பார்க்கணும். இந்த மூட்டுகளுடைய வகைகள், தசைகளுடைய வகைகள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நார்த்தன்மை உள்ள மூட்டுகள் எவை அப்படின்னா அது வந்து அசையாத மூட்டுகள் தான் வரும். மண்டை ஓடுல அந்த மாதிரியான மூட்டுகள் எல்லாம் இதுல வந்து அடங்கும். ஸோ குருத்தெலும்பு மூட்டுகள், சைனோவியல் மூட்டுகள், இதோடைய வகைகள் ஒவ்வொன்றுத்துக்குமான எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே போல தசை மண்டலம் பார்த்தீங்கன்னா அதையும் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இயங்கு தசை, இயக்கு தசை, இதய தசை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இது இல்லாம நரம்பு மண்டலம் பார்த்தோம்னா அதையும் வந்து 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. மத்திய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது போன்ற முக்கியமான விஷயங்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேகமா யூனிட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இங்கிருந்து எடுக்கக்கூடிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த யூனிட்லயும் நீங்க எந்த ஒரு எளிமையான ஒரு கொஸ்டினையும் நீங்க வந்து டைம் இல்ல, எங்களால படிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக நீங்க மிஸ் பண்ணாம அதுலயும் தொட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மார்க்குமே உங்களுக்கு கிடைக்கும் கிராஜுவலா. நீங்க இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணும்போது கூடுதலான கொஸ்டின்ஸையும் நீங்க படிக்காத டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். திருகு சுருள் வடிவ நுண்மத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸோ எந்த வகையான பாக்டீரியாஸ், வைரஸ்லாம் என்னென்ன வகையில வந்து இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க மைக்ரோபயாலஜில. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் மேகப்புண் வரும். இதுல வந்து காலரா என்ன வடிவம் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பைரோசீட் அந்த வடிவத்துல என்ன இருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த பேஜை வந்து படிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள் வந்து கேட்பாங்க. பிளஸ் அண்ட் வேக்சின்ஸ்ல உயிருள்ள வேக்சின் எது, உயிரற்ற வேக்சின் எது அப்படின்ற மாதிரியான டைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகளால் பரவும் நோய்கள் அப்படின்ற அந்த டாபிக்ல இருந்து இதை எடுத்து வந்திருப்போம். பிளேக் நோய் ஏற்படுத்தும் கிருமி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்சினியா பெஸ்டிஸ். ஓகேங்களா, இந்த ஒட்டுண்ணி மூலியமா தான் இந்த பிளேக் நோய் வந்து ஏற்படுகிறது. இதை பரப்புவது எதுன்னு கேட்டோம்னா தெல்லுப்பூச்சி. எந்த வகையான தெல்லுப்பூச்சின்னு கேட்டோம்னா சினோப்சில்லா அப்படின்ற தெல்லுப்பூச்சி மூலியமா தான் இந்த ஒட்டுண்ணி வந்து எலிகளிடமிருந்து மனிதனுக்கு பரவி இந்த பிளேக் நோயை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அந்த மெடிக்கல் என்டமாலஜில. அந்த அட்டவணையை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. லாஸ்ட் டைம் கூட அந்த அட்டவணையிலிருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த அட்டவணையை தான் உள்ளார வந்து அது எப்படி வந்து அந்த நோய் கொசுக்கள் எப்படி வந்து மணலி மூலயமா அந்த நோய்கள் பரவுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்ற அடிப்படையில நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அட்டவணையை ஃபுல்லா வந்து படிச்சுக்கோங்க. அதுல படிச்சீங்கன்னா தான் நீங்க உள்ளார படிக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நாமளுமே அந்த அட்டவணையில இருந்து தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது பார்த்தோம்னா மஸ்கிட்டோவையும் என்ன காய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம வந்து அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா அனஃபிளஸ் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து மலேரியா காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது. ஏக்கு 2. அண்ட் மான்சோனியா வந்து பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல யானைக்கால் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு படிச்சிருப்போம். யானைக்கால் நோய்க்கு பொதுவா நம்ம என்ன படிச்சிருப்போம்னா கியூலெக்ஸ் தான் படிச்சிருப்போம். பட் இந்த சார்ட்லயுமே கியூலெக்ஸ் வைஷ்ணவின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா மூளை காய்ச்சலுக்கு வரும்.
ஸோ மான்சோனியாவுக்கு யானைக்கால் நோய். அப்போ BQ1 அப்படின்னும் பொழுது எஸ் 2 ஆப்ஷன் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஏடிஸ் இஜிப்டை. ஏடிஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏடிஸ் கொசு தான் என்னவும் ஏற்படுத்துனா சிக்கன் குனியாவும் ஏற்படுத்துது. ஏடிஸ் இஜிப்டை வந்து அப்போ சிக்கன் குனியா ஏற்படுத்துது. சிக்கு 4. ஸோ டி ஆப்ஷன். கியூலெக்ஸ் விஷ்ணுவை பார்த்தோம்னா மூளை காய்ச்சல் ஏற்படுத்துது. ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான கேள்வி தான் இது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா மான்சோனியா அப்படின்றத வந்து யானைக்கால் கொடுத்திருப்போம். நம்ம கியூலெக்ஸ்னு எல்லாருமே பரிச்சயமா படிச்சிருப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடியது இந்த மான்சோனியா கொசு. அதே மாதிரி ஏடிஸ் இஜிப்டை வந்து சிக்கன் குனியாவை ஏற்படுத்துது. சேம் ஏடிஸ் கொசு தான் என்ன ஏற்படுத்துதுன்னா நமக்கு டெங்கு ஏற்படுத்துதுன்னு தெரியும். இந்த மாதிரியான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மலை அடிவாரங்களில் மலேரியா நோயை பரப்பும் கொசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா அனஃபிலஸ் புலிவிடியஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நம்ம அதை நாமளே ஏதாவது நாமளே ஒரு ஐடியா வந்து ஷார்ட்கட் வந்து இதை கிரியேட் பண்ணிக்கிறோம். அனஃபிலஸ் குலிசிஃபேசிஸ் அப்படின்னா குலிசி அப்படின்னா குடிசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமப்புறங்கள் அது வந்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனஃபிலஸ் ஸ்டீஃபன்னா ஒரு இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குங்களா, அப்போ வந்து அது நகர்ப்புறங்கள்ல வந்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூவிடியஸ் அப்படின்னா விடியாது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா மலைப்பகுதியில எப்பயுமே குளிர்ச்சியா ஒரு வெயில் இல்லாம இருக்கும் இல்லைங்களா, அப்போ அது வந்து விடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்க ஷார்ட்டா வச்சுக்கோங்க. மலை அடிவாரங்கள்ல அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்மள ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க புரிஞ்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிரைமாக்வின் மாத்திரைகள் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, எஸ் மேலே உள்ள அனைவருக்குமே கொடுக்கக்கூடாது தான். G6PD அப்படின்ற அந்த மரபணு நோய் உடையவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. குழந்தைகள் அதாவது 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இத கொடுக்கக்கூடாது. கொசுவின் உடலில் சைக்ளோ டெவலப்மென்ட் வளர்ச்சி எந்த நோய் தொற்றில் காணப்படுகிறது? ஓகே, சைக்ளோ டெவலப்மென்ட் அப்படின்றது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஃபைலேரியாவுல அந்த உச்சரேரியா பேன்கிராப்டி அப்படின்ற அந்த ஒட்டுண்ணி கொசு உடம்புல போயிட்டு, அது என்ன ஆகாதுன்னா, மல்டிபிள் ஆகாது. ஒண்ணே வந்து 2ஆ பிரிஞ்சு போகாது. அதே மாரி நெறைய வந்து குட்டி போடாது. அது கொசு உடம்புல. உள்ளார பெருசா வளர்ந்துட்டு தான் இருக்கும். அதத்தான் சைக்ளோ டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டெங்கு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து மல்டிபிள் ஆகும். மஸ்கிட்டோவுடைய உடம்புல மல்டிபிள் ஆகும். அத மல்டிப்ளிகேஷன் அப்படின்றோம். இப்போ ஆ மலேரியாவுல எடுத்துக்கிட்டோம்னா, ஆண் கேமெட்டோசைட்டும், பெண் கேமெட்டோசைட்டும் கொசு உடம்புல சேர்ந்து குட்டி போடும். அந்த மாரி எல்லாம் இல்லாம சைக்ளோ டெவலப்மென்ட். ஒரு உருவ வளர்ச்சி மட்டும் அடையக்கூடியது தான் சைக்ளோ டெவலப்மென்ட் அப்படின்றோம். இது எங்க நடைபெறும்னா, யானைக்கால் நோயில தான் இது வந்து நடைபெறும். கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் எவ்வளவு சதவீத வயிற்றுப்போக்கை தவிர்க்க முடியும் அப்படின்னா 40%. இதெல்லாம் புக்ஸ்ல இருக்கு. ஒரு சில கேள்விகள் இந்த மாரி கேட்டுர்றாங்க. புக்ஸ்ல அந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் படிச்சிருங்க. கழிப்பிடம் நீர் ஆதாரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னா 15 மீட்டர் அல்லது 50 அடிகள். ஓகேங்களா? 50 அடின்றது எல்லாமே பரிச்சயமானது. அதனால தான் மீட்டர்ல நம்ம கேட்டிருந்தோம். 15 மீட்டர் அல்லது 50 அடி. அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் சிறு கத்திகள் ஸ்கால்பஸ், ஸ்கால்பஸ்லாம் வந்து எதுல போடுவோம் அப்படின்னா, வெள்ளை கலர் கூடையில வந்து போடுவோம். இந்த கூடைகளுடைய நிறங்கள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. எது எதுல எங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீலம் பார்த்தோம்னா, கண்ணாடிகள்லாம் வந்து பார்த்தோம்னா நீலத்துல போடுவோம். சிகப்புல பார்த்தா பிளாஸ்டிக்ஸ்லாம் போடுவோம். மஞ்சள்ல உடல் உறுப்பு தொற்றுகள் அல்லது கிருமி நீக்கம் சார்ந்தப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து மஞ்சள்ல போடுவோம். கிரீன்ல வந்து பேப்பர்ஸ், ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கிரீன் கலர் குப்பை தொட்டியில போடுவோம். இத கொஞ்சம் புக்ஸ்ல விரிவா நீங்க படிச்சுக்கோங்க. 6 மாத குழந்தைக்கு எவ்வளவு விட்டமின் ஏ திரவம் அளிக்கப்பட வேண்டும்? ஆக்சுவலா எல்லாருக்குமே இத வந்து நம்ம எப்படின்னா 1,00,000 ஐயூல படிச்சிருப்போம். இன்டர்நேஷனல் யூனிட்ல படிச்சிருப்போம். ஸோ எம்எல்லயுமே அத கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம எம்எல்ல இப்ப குடுத்துருக்கிறோம். 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைக்கு 1 எம்எல் அதாவது 1,00,000 ஐயூ. 6 மாதத்துக்கு மேல 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு 2,00,000 ஐயூ குடுப்பாங்க. அது 2 எம்எல். சரி, ஓகேங்களா? தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு சட்டம் 1939 படி கட்டடம் என்பது எதனை உள்ளடக்கியது? ஸோ இது போன்ற எளிமையான கொஸ்டின்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஆக்ட் நம்பர்லாம் போட்டு கேட்கல. அதனால தான் நாமளும் இதே போன்ற கேள்வி கேட்டிருந்தோம். கூடாரமா இருந்தாலும் சரி, வண்டியா இருந்தாலும் சரி, கப்பல்கள்ல ஒரு மக்கள் தங்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அதையும் கட்டடம் அப்படின்னு தான் கணக்கு பண்றாங்க. ஸோ மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றது இதுக்கு சரியான ஆன்சர். திருத்தி அமைக்கப்பட்ட வாய்வழி உப்பு சர்க்கரை கரைசல் பொட்டலத்தில் அடங்கியுள்ள சோடியம் குளோரைடு அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 2.6 கிராம்ஸ். அந்த ஓஆர்எஸ் பொட்டலத்துல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடோட அளவு எவ்வளவு அப்படின்னா 2.6 கிராம்.
மேலும் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க எல்லாமே வந்து ஓஆர்எஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். இப்போ 1.5 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது வந்து பொட்டாசியம் குளோரைடு. அடுத்து 2.9 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட். மேலும் 13.5 அப்படின்றது தான் குளுக்கோஸோட அளவு. இந்த கண்டென்ட்லாம் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா நம்பர் புக் 3ல வந்து பார்த்தோம்னா இருக்கும். இது வந்து ஓஆர்எஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு 4 டேர்ம்ஸ் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, 1000 மக்கள் தொகை அப்படி இருக்கு. அதுல வந்து 25 பிறப்பு விகிதம் என்றால் குறைந்தபட்சம் 1000 கொண்ட கிராமத்தில் டேஷ் 1 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் டேஷ் கர்ப்பிணி பெண்களும் ஒவ்வொரு மாதமும் தடுப்பூசி பெறுவாங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாரி கேட்டிருக்காங்க. ஸோ இது நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இது புக்ல அப்படியே டேட்டாவா இருக்கு. நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண வேண்டியது இல்ல. இம்யூனைசேஷன் ப்ரிப்பேர்ட்னஸ்ல வந்து இந்த இத வந்து குடுத்துருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஆன்ஸர் வந்து 2,2. புக் நம்பர் 3ல இம்யூனைசேஷன் ப்ரிப்பரேஷன்ல இந்த டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதே டேட்டாவ அப்படியே நம்ம எடுத்து கொஸ்டினா கேட்டிருந்தோம். ஸோ இம்யூனைசேஷன் சார்ந்து ஒரு சில டேட்டா எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத அடிப்படையில இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். நீங்க புக்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க தெரியாம இருந்தா இதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா பார்க்கும்போது இத ஒரு தடவ புரட்டி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. மேன்டோ பரிசோதனை எந்த நோயை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னா காசு நோயை கண்டறிய பயன்படுகிறது. இது என்னன்னா பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, பியூரிஃபைடு புரோட்டீன் டெரிவேட்டிவ் அப்படின்ற அந்த ஊசியை வந்து கையில போடுவாங்க. கையில போட்டு 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்பட்டு கலர் மாற்றம் நடைபெறுகிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி அந்த கலர் மாற்றம் நடைபெற்று இருந்தா டிபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் தான் மேன்டோஸ் பரிசோதனை. பிபிடி, பியூரிஃபைடு புரோட்டீன் டெரிவேட்டிவ், அந்த வார்த்தையுமே முக்கியம். கொஞ்சம் சரியா இதை வந்து பார்த்துக்கோங்க. உலக சுகாதார நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. WHO இருக்கு இல்லைங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அது தொடங்கப்பட்ட அந்த டேட் தான் வந்து உலக சுகாதார தினமா வந்து கொண்டாடுறாங்க. பூச்சிகளால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தும் திட்டம் NBDV. ஆக்சுவலா VBDCன்னு வரணும், அது ஏதோ தவறு டைப் பண்ணிருக்கும் போல. எந்த ஆண்டு VBDC கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெக்டர் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதே அளவு இம்பார்ட்டன்ட் என்னன்னா எத்தனை டிசீஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான. VBDCல மொத்தம் 6 வகையான வந்து காய்ச்சல் வந்து இருக்கு. அதுல பார்த்தோம்னா மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், காலாஜார் மற்றும் ஃபைலேரியா. ஸோ 2004 இதோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பிறப்புகள் மற்றும் இறப்புகள் விதிகள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2000ஆவது ஆண்டு இது வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து பிறப்பு சான்றிதழ் எந்த படிவத்தில் அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா படிவம் நம்பர் 5ல வந்து பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் அளிக்கிறாங்க. படிவம் 6 அப்படின்றது டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் அளிக்கிறாங்க. படிவம் 1 அப்படின்றது என்னன்னா பிறப்பு குறித்த தகவல் அறிக்கை. படிவம் 2 அப்படின்றது இறப்பு குறித்த தகவல் அறிக்கை. ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்றது படிவம் 5. அடுத்து தாய் மற்றும் குழந்தை கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் எந்த ஒரு கர்ப்பத்தையும் எவ்வளவு வாரங்களுக்குள் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 வாரங்கள், அதாவது 3 மாசத்துக்குள்ள அந்த கர்ப்பத்தை வந்து பதிவு செய்யணும். கர்ப்பப்பையின் எண்டோமெட்ரியத்தில் pH மதிப்பை மாற்றி கருவுறுதலை தடை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பர் டீ தான் வந்து என்னன்னா ஒரு கம்பியை வந்து பிறப்பு இறப்புல வந்து வைப்பாங்க பெண் உறுப்புல. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பரோடைய காரணத்தால் எண்டோமெட்ரியத்தினுடைய pH வேல்யூ மாறிடும். இதன் மூலிமா கர்ப்பம் வந்து தடை செய்யப்படும். சென்ட்ரோக்ரோம் மாத்திரைகள் அப்படின்றது சாயா மாத்திரைகள். DMPA அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா நம்ம அந்தாரா இன்ஜெக்ஷன். அவசர கால கருத்தடை மாத்திரை அப்படின்றது ஈசி பில்ஸ். ஒரு பாதுகாப்பற்ற உறவு கொண்டுட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக 72 மணி நேரத்துக்குள்ள இந்த ஈசி பில்ஸ் டேப்லெட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர கால கருத்தடை மாத்திரை அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது காப்பர் டீ. மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு எந்த காரணத்திற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா மேலே உள்ள அனைத்தும் தான். ஒரு கற்பழிப்பு, தேவையற்ற ஒரு கற்பழிப்பின் காரணமாக ஒரு கருத்தரிப்பு ஏற்பட்டாலோ அல்லது கருத்தடை முறை பயன்படுத்தியும் கருத்தரித்தல் ஏற்பட்டாலோ அல்லது கருத்தரிப்பின் காரணமாக தாயின் உடல்நலம் அல்லது மனநலம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா வந்து அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் HPV வைரஸ் தொற்று மூலம் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். HPV அப்படின்றது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதன் காரணமாக ஏற்படக்கூடியது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பையுடைய அந்த வாய்ப்பகுதி வெளிப்பகுதி அதில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். பின்வரும் நோய்களில் எதனை பொது சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதிக்க முடியாது? நம்ம MRB 2025 கேள்விதான் இது.
எபோலா வந்து நம்மளால டிபிஹெச் லேப்ல செக் பண்ண முடியாது. மத்தபடி டெங்கு, மலேரியா, காசநோய் இதெல்லாமே செக் பண்ணி நம்ம இதோடைய கேஸஸ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சால்பின் தடுப்பூசி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா ஓபிவி. ஸோ சால்க் வேக்சின் அப்படின்றது எதுன்னு கேட்டா அது வந்து ஐபிவி. ஓகேங்களா? சக்தி தரும் உணவுகளில் டேஷ் சேர்க்கப்படவில்லை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புரதம். இது வந்து சக்தி தரும் உணவுகள் லிஸ்ட்ல இதை வந்து சேர்க்கல. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, எண்ணெய்கள் எல்லாமே சக்தி தரும் உணவுகள் தான். புரதம்ன்றது உடல் வளர்ச்சிக்கான ஒரு உணவு. மேலும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் புரோட்டீன்லையோ அல்லது 1 கிராம் கார்போஹைட்ரேட்லையோ எவ்வளோ கலோரிஸ் வந்து இருக்குது அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அண்டு எல்லா விட்டமின்ஸு அந்த விட்டமின்ஸோடைய குறைபாடால் என்ன நோய் ஏற்படுகிறது, அந்த விட்டமின்களுக்கான என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 கிராம் புரதத்தில் 4 கலோரி இருக்குது. 1 கிராம் கார்போஹைட்ரேட்லையும் 4 கலோரி இருக்குது. 1 கிராம் எண்ணெயில் பார்த்தோம்னா நமக்கு 9 கலோரிஸ் வந்து கிடைக்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. சிக்கலான முறிவு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கலான முறிவு என்பது எலும்பு முறிவுடன் சம்பந்தப்பட்ட சில உள் உறுப்புகள் அடிபட்டு இருக்கிறது. அந்த எலும்பு உடஞ்சி உள் உறுப்புகளில் குத்திட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி காயப்படுத்தி இருந்தாலோ அதை தான் வந்து சிக்கலான முறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. முறிந்த எலும்பு வெளியே தெரியும்படி இருந்தால் அது வந்து வெளிப்புற முறிவு அப்படின்னும், பல துண்டுகளாக வந்து உடைந்து இருந்தால் அது வந்து நொறுங்கிய முறிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிக்கலான முறிவு அப்படின்னா உள் உறுப்புகளை குத்திட்டு இல்லை கிழிச்சு பாதிப்பு ஏற்படுத்துறது தான் சிக்கலான முறிவுன்னு சொல்கிறோம். ஒரு சுகாதார ஆய்வாளர் தனது எல்லைக்குட்பட்ட ஐசிடிஎஸ் மையத்தை சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னா இது வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்யணும். கொசு முதன்மை ஓம்புயிரியாக இருக்கும் நோய் எது? கொசு முதன்மை ஓம்புயிரியாக பிரைமரி ஹோஸ்ட். கொசு தான் வந்து பிரைமரி ஹோஸ்ட். எந்த காய்ச்சலில் வந்து கொசு பிரைமரி ஹோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரைமரி ஹோஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓம்புயிரி அப்படின்னா ஒரு வைரஸ் மனித உடம்புலையும் இருக்கும், கொசு உடம்புலையும் இருக்கும். ஆனால் யாரோடைய உடம்புல ஆண் பெண் ரெண்டும் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு உயிரியை உருவாக்குதோ, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அதை தான் வந்து முதன்மை ஓம்புயிரின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ஷுவல் அப்படின்றது ஒன்றே வந்து 2ஆக பிரிஞ்சுக்கும். ஸோ மலேரியா காய்ச்சலில் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு கொசு உடம்புல ஆண் கேமெட்டோசைட்டும் பெண் கேமெட்டோசைட்டும் சேர்ந்து புதிய உயிரியை வந்து உருவாக்குது. எங்கள் மஸ்கிட்டோடைய உடம்புல தான். அதுவே ஹியூமனோடைய உடம்புல என்ன செய்யும்னா 1 2ஆக வந்து மல்டிபிள் ஆகும். 1ன்றது 2ஆக மல்டிபிள் ஆகும், அந்த 2 4ஆக மல்டிபிள் ஆகும். இது செக்ஷுவல். மனித உடம்புல அது செக்ஷுவலாக வந்து மல்டிபிள் ஆகுது. மஸ்கிட்டோட உடம்புல அது வந்து செக்ஷுவல் மூலிமா புதிய உயிரை உருவாக்குது. அதனால் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எங்கே நடக்குதுன்னா மஸ்கிட்டோ உடம்புல வந்து நடக்குது. அதனால் வந்து மலேரியா அப்படின்றது தான் இதற்கான சரியான ஆன்சர். டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் கொசு உடம்புல மல்டிபிள் ஆகும். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஓவரி டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு தன்னுடைய குட்டிகளுக்கும் அந்த வைரஸை வந்து பரப்பி விடுற வேலையை வந்து அனஃபிலஸ் கொசு வந்து செய்யும். மலேரியா இதில் ஏடிஸ் வந்து அது செய்யும் டெங்குவில். அதேமாதிரி யானைக்கல்லில் பார்த்தோம்னா அந்த உச்சரிய பேன்கிராப்டி அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆகும். 1 அப்படின்றது அது கொஞ்சம் பெருசாக வந்து டெவலப்மெண்ட் தான் ஆகும். ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்றது அப்போ மலேரியா தான். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. மற்றும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. அதுதான் நம்மளுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகிறதுக்கான வழி. தேங்க்யூ.